பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கு நிறைவா போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஜெய சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய ஸ்வாமிநாம். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே கஜிமே மகாமண்டபே. மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். அக்ரே வாஜயதி பிரபன்னஜசுதே தத்துவம் முனிவ்யப் பரம். வியாஜ்யாந்தம் பரதாதிகல்பதிதம் ராமம் வதிஷ்யாமம். ராமாய ராமபுத்ராய ராமச்சந்திராய வேதசே. ரகுநாதாய நாதாய சீதாய பததே நமः. மனோஜவம் மாருதிதுல்யவேகம் ஜிதேந்திரிஜம் புத்திமதாம் வரிஷ்டம். பாதாத்மஜம் வானரயூதம் ராமதூதம் சிரசா. பாரத தேசத்தினுடைய பொக்கிஷம் ராமாயணம். ராமாயணம்ங்கிறது ஒரு மகாநதி. எத்தனையோ நதிகள் இருந்தாலும் கங்கைக்கு ஒரு பிரமாணமா எந்த நதியை பார்த்தாலும் அதுல நாம ஸ்நானம் பண்றத இது கங்கா ஸ்நானமாகட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம். அது மாதிரி ராமாயணம்ங்கிறது ஒரு மகாநதி, வேத நதி. வேதமே பகவான் ஸ்ரீ ராமனாக அனுகிரகம் பண்ணி கொடுத்தது. அதனாலேயே சொல்லப்படுறது வேத பிராச்சேதசாத்மனோ அப்படின்னு. வேதமே பகவான் ஸ்ரீ ராமன். அந்த ராமன் அனுகிரகம் பண்ணி தந்து ராமனுடைய நாமாவை சொல்றது கலியுடைய எவ்விதமான ஒரு தோஷமாக இருந்தாலும் அதை தாண்டக்கூடியது. ராமாங்கிறது ஒரு பெரிய தாரக மந்திரம். ராமா அப்படின்னு சொல்றதுக்கே ஜென்மால மகத்தான புண்ணியம் பண்ணிக்கணும். அஜனம்னாலே பார்வைன்னு பேர். ராமனை பூரணமாக அனுபவிக்கிறது ராமாயணம். அப்பேற்பட்ட அந்த ராமாயணத்துல பகவானுடைய திவ்யானுகிரகத்தை நாமெல்லாம் பூரணமா அனுபவிக்கிறதுக்காக, பகவான் நாமெல்லாம் நினைக்கிறதுக்காக, பகவானுடைய நாம் ஐக்கியமாகிறதுக்காக, பகவானுடைய நாமாவாகவே சொல்லித்தரப்பட்ட ஸ்ருதி வாக்கியமாக இருக்கக்கூடியது. அதுல அற்புதமான ஒரு இடம் லங்காபுரியில எல்லோருடையும் சம்பந்தப்பட்ட புண்ணிய பூமி. நமக்கு இருக்கக்கூடிய சோகம், துக்கம், துயரம், கஷ்டம் இதெல்லாம் பிரவேசமான உடனேயே தீர்த்து விடுவதற்குறித்தான இடம். அதனாலதான் இருக்கு அசோகவனம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட திவ்யமான இந்த அசோகவனத்தினுடைய பெருமை, அந்த இடத்தினுடைய பிரவேசமே 5 நிமிஷம் ராம தியானத்தினால பூர்ணமா ராமாயணம் பண்ணின பலன் நமக்கு உண்டாகும். என்ன காரணம் அப்படின்னா, ஜெகன்மாதாவான சீதா பிராட்டியாகப்பட்டவள் கர்ப்பவாசம் மாதிரி 10 மாச காலம் இந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருந்த இடம் இது. சூரியோதய காலத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்துல ஓடக்கூடிய சீதா அருவியில ஸ்நானம் பண்ணி எதையுமே புசிக்காமல் சதா சர்வ காலமும் ராமநாமாவை ஜபிச்சுண்டு வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் மனம் முழுக்க பகவான் ஸ்ரீராமன், நேத்திரம் முழுக்க பார்க்கிறதெல்லாம் பகவான் ஸ்ரீராமன், பார்க்கும் விருட்சங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் பகவான் ஸ்ரீராமன் நினைச்சு 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 சீதா பிராட்டி அமர்ந்திருந்த இந்த புண்ணிய இடத்துல பிரவேசம் பண்ணாலே ராமாயண பாராயணம் பலன் உண்டாகிறது. ஜெகன்மாதாவினுடைய அனுகிரகம் உண்டாகிறது.
அப்பேற்பட்ட ரொம்ப உசக்தியான ஒரு இடம் அசோகவனம். அசோகவனத்துல ராமாயணத்துல யார் சொன்னார் அப்படின்னா ஹனுமான் சொன்னார். ஹனுமான் ருத்ரவீரிய சமுத்பவா. ஹனுமான் யாரு? யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை சர்வ சகஜமா சர்வ சாதாரணமா அனுகிரகம் பண்ணி கொடுக்கிறார். தாயாரோட தந்தையார சேர்த்து பார்க்கிறது. பெருமாள் கோவில் சன்னதியில போகிறதே உள்ள நுழைஞ்ச உடனே ஜொதத் சம்பத்துக்கிட்ட சேவிச்சுட்டு தாயாரை பார்த்த பிற்பாடு பெருமாளை பார்க்கிறது சம்பிரதாயம். அது மாதிரி தாயார அசோகவனத்துல தேடி பார்த்து ஒரு விருட்சத்துக்கு மேல போய் உட்கார்ந்துட்டு அந்த விருட்சத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு ராம கதைய பாராயணம் பண்ணினாராம். ராம கதையை எப்படி பாராயணம் பண்றார் அப்படின்னா, பாலகாண்டத்துல பகவான் ஸ்ரீ ராமனுடைய பிறப்பு எப்படி இருந்தது, சரைநதி சமீபத்துல எப்படி யஜ்ஞம் பண்ணினா, அந்த யஜ்ஞத்துல திவ்யமான ரூபத்தோட ஒரு பூதம் வந்தது, அது கையில திவ்யமான பாயசம் கொண்டு வந்தது, இந்த கரங்கள்ல கொண்டு வந்து கொடுத்த உடனேயே சகஸ்ர சீருஷா புருஷா அப்படின்னு வேதமந்திரம் சொல்ற மாதிரி பகவான் ஸ்ரீ வைகுண்டத்திலேருந்து பரம பவித்திரமான ரூபத்தோட தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆயுதங்களோட கூட அவதாரமானது நிகழ்ந்தது. அதனாலேயே நமிக்க செய்யக்கூடிய ராமாங்கிற திருநாமத்தோட கூட அயோத்தியாபுரியில இருந்துட்டு சின்ன குழந்தையா எல்லாரும் நாளி பாட, அத்தனை பேரும் தாளாட்ட, நெத்தியில கஸ்தூரி திலகம் வைக்க, கண்கள்ல மையெல்லாம் விட, கரங்கள்ல கௌசல்யாதேவி வச்சுட்டு இருக்க, வசிட்டரால நமிக்க செய்யக்கூடிய ராமாங்கிற நாமாவை சொல்லி அழகு பார்க்கன்னு ஆரம்பிச்சு பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா அயோத்தியா காண்டத்தை சொல்லி, சீதா விவாகத்தை சொல்லி, ஒருத்தரை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கிறத சொல்லி, இவா ரெண்டு பேருக்குமே தெரிந்ததாக இருக்கக்கூடிய சரித்திரத்தை சொல்லி, ராமர் சீதா பிராட்டி கிட்ட அனுகிரகம் பண்ணி தந்ததாகவும், சீதா பிராட்டி ராமருக்கு மட்டுமே தெரிஞ்ச விவரணங்களை ஒருத்தரோட ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு மேற்கொண்டு அயோத்தியா காண்டத்தை சொன்ன, ஆரண்யா காண்டத்துக்கு எப்படியெல்லாம் வந்தா, ஆரண்ய காண்டத்துல நடந்த நிகழ்வுகளோடு கூட எப்படி லக்ஷ்மண பெருமான் பாக்க கிரகம் கட்டித்தர நாசிகா அப்படிங்கிற அந்த திவ்ய இடத்துல கோதாவரி நதி தீரத்துல விஸ்ராந்தியா பகவான் இருக்க, அந்த சந்தர்ப்பத்துல மாயமான் வர அதை தேடிக்கொண்டு போக ராவணனாகப்பட்டவன் பூமியில இருந்து கவர்ந்துட்டு வரன்னு ஆரம்பிச்சு சீதா கல்யாணம் பர்யந்தம் திருப்பி என்ன ஆகுங்கிறது வரைக்கும் அனுகிரகம் என்று சொன்ன இடம் ராமாதினம் பாராதனம் பண்ணின ஒரு மகத்தான புண்ணியம் அசோகவன பிரவேசத்தினாலேயே கிடைக்கிறது. இதற்கு வார்த்தையே சோகவனம்னால் எப்பயும் சோகம், அசோகவனம்னா சோகம் இல்லாத இடம். சீதா யார் அப்படின்னா வேற யாருமே கிடையாது. சீதா யாருன்னா மாய சீதை தான் இங்க வந்தார். அந்த மாய சீதைக்கே எப்படி அப்படின்னா அதுதான் பகவானுடைய அனுகிரகம். கங்கைக்கு என்ன சிறப்பு, தன்னோட எதெல்லாம் வந்து சேர்ந்ததோ எல்லாம் கங்கைக்கு. அது மாதிரி ராமாயணத்துல எல்லாமே சிறப்பு, ராமரோட எல்லாம் சேர்றதோ எல்லாம் சிறப்பு. ஒரு சாக்கடை வந்து கங்கையில செஞ்சுருக்கோ கங்கைங்கிறோம். அது மாதிரி ராமாயணத்துல யாரோ வரா. ராமனை திட்டவாள்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் வரா. ஆனா அத்தனை பேரும் ராமனுடைய பேரை சொல்லிட்டே இருக்கிற காரணத்தினால அத்தனையும் இத்தனையும் நிகழ்ந்த ஒரு புண்ணியமான ஒரு பூமி. அதனாலேயே சீதையை பார்த்து சீதை கையில ராமபிரான் கொடுத்து அனுப்பிய அனுகிரகத்தை அவருடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டு அவரதை வாங்கி கண்கள்ல விட்டு பரம பவித்திரமா தன்னுடைய மார்பிள வச்சுட்டு சிறசல வச்சு கொண்டாடி அந்த சந்தர்ப்பத்துல ஹனுமான விக்ராந்தகா சமர்த்தகா பிராக்ஞகா எல்லாம் அனுகிரகம் பண்ணின மகத்தான புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியினுடைய பிரவேசமே ஆச்சரியம். ஹனுமனுடைய பாத தடம் இருக்கு பாருங்க. எப்படி பாத தடம்? ஒரு கருங்கல்ல பாத தடம் யாராவது அமைச்சாரானா ஹனுமான் எந்த இடத்துல குதிச்சாரோ அவர் சீதையை பார்க்கணுங்கிற அந்த பார்வையை தவிர வேற ஒன்றும் அல்ல.
ஜெகன்மாதாவினுடைய சர்வத்த நமஸ்காரங்கள் இருக்கிறது தவிர வேற ஒன்றும் தெரியல. அம்மாவை பார்த்து பிரதட்சணம் பண்ணணுமே அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றும் தெரியல. இத்தனையும் தெரிந்த காரணத்தினாலேயே அவருடைய உடம்பு முழுக்க உக்ரமாக இருக்கு. யாராலையும் பண்ண முடியாத அசாத்திய காரியம். அதனாலதான் நம்ம சொல்றா அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய தம கிம்பதா ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதகம் பிரபு. ஒரு திவ்யமான சமுத்திரத்தை படகு மூலமா வரலாம், ஆகாசம் மூலமா வரணும் அப்படின்னு கேட்டா பட்சிகள் வரும், பறவைகள் வரும், தேவர்கள் வருவா, ராட்சசா வருவா. ஒரு வானரம் வர முடியுமா அப்படின்னு கேட்டா ஹனுமான்கிற அந்த வானரம் ராமகாரன் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்பொழுதே தெரிந்து கொண்டு சிவபரம்பொருளுடைய வடிவமாக தன்னை நினைத்துக் கொண்டு ராவனை எண்ணிய காரணத்தால் ஆகாய மார்க்கத்தினாலே பறந்து வந்து லங்கினியை இடது கையால் அழித்து சீதையை கண்டு ராவணனை பார்த்து ராவனுடைய வாத்சல்யத்தை சொல்லி அதற்கு பிற்பாடு லங்கைக்கு தீயையும் வைத்து மீண்டும் சேர்ந்து ராமபிரானை பார்த்து கண்டே சீதை என்கின்ற வாக்கினாலே அறிய முடியக்கூடிய இடத்திற்கு உண்டான அசோகவன தரிசனம் ஆனந்தம் நுவரேலியா சீதாஜிலியான்னு சொல்லக்கூடிய சிங்கள வார்த்தையோடு கூடியதாக இருக்கக்கூடிய அசோக மரங்கள், ஆல மரங்கள், அழகான உச்சங்கள் கூடிய பகுதியில நமஸ்கரிக்கிறோம். சீதா பிராட்டியை பிரார்த்திப்போம். சீதா லட்சுமண பரத சத்ருபல ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம் அத்தனை பேருக்கும் பரமானுகிரகம் பண்ணி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ராமச்சந்திர பகவான்